சீல் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் நம்ம பங்க்சர் பண்ணவே கூடாது, அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஸோ இதை வந்து நம்ம டிஷ்வாஷரில் வந்து இன்வெர்டட் பொசிஷன், அதாவது தலைகீழாக கவுத்தி தான் வைக்க போகிறோம். ஸோ அதுவும் கீழே தான் வைக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் ரேக்லேயோ செகண்ட் ரேக்லேயோ வைக்கக்கூடாது, தேர்ட் ரேக்கில் தான் வைக்கணும். ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு ஹீட் அதிகமாக வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து தலைகீழாக வைக்கணும். ஸோ நல்லா இதை கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கோங்க. இது டிஷ்வாஷர் போயிட்டு இருக்கும் போது இது கீழே விழுந்துடக்கூடாது. கீழே விழுந்தால் நமக்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ இது நல்லா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி டைட்டாக இருக்கிற இடத்துல வச்சிடணும். ஸோ நான் அந்த பிளேட் வைக்கிற ஸ்டாண்டில் நான் அதை உள்ளே வச்சுட்டு அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சான்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அது கரெக்டாக மூடிடுச்சு, அந்த இடத்துல நின்றுச்சு. இப்போ நம்ம லாக் பண்ணிக்கலாம் டிஷ்வாஷரை. பண்ணிவிட்டு நம்ம உள்ள பாத்திரம் எதுவுமே வைக்கக்கூடாது, வெறும் டிஷ்வாஷராக இருக்கணும். அதே மாதிரி டேப்லெட்ஸோ டிட்டர்ஜென்ட்டோ எதுவுமே போடாதீங்க, ப்ளைன் அதை மட்டும் வச்சுட்டு ஒரு 65 டிகிரி செல்சியஸில் தான் இது போட்டிருக்கணும். நான் நார்மலாக வந்து நான் வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மோடு தான் 65 டிகிரி செல்சியஸில் தான் வரும். ஸோ இதிலே நான் ஸ்டார்ட் பண்ணி